வணக்கம் மக்களே, திஸ் இஸ் அஞ்சலி. இன்டர்நேஷனல் ஸ்போர்ட்ஸ் சினிமான்னு எக்கச்சக்கமான நியூஸ் உங்களுக்காகவே காத்துக்கிட்டு இருக்கு. வாங்க பார்க்கலாம். ரஜினியை பார்த்ததும் ஃபேன்ஸ் பயங்கர குஷி. கூலி ஷூட்டிங்க முடிச்சிட்டு இப்ப ஜெயிலர் பார்ட் 2ல நடிச்சிட்டு வராரு ரஜினிகாந்த். கோவை மாங்கரை பக்கத்துல ஷூட்டிங் நடந்துட்டு வர ரஜினிகாந்த் ஷூட்டிங் முடிச்சிட்டு செல்லும் போது அவரை பார்க்க ஃபேன்ஸ் குவிஞ்சிட்டாங்க. ரசிகர்களை பார்த்ததும் கார்ல நின்னபடி ரஜினி கையசைக்க ஃபேன்ஸ் செம்ம ஆரவாரம். அதுல ஒருத்தர் தெய்வமே கடவுளேன்னு கத்தி கத்தி அன்பை கொட்டி தீர்த்துட்டாரு. ரஜினியோட ஃபஹத் ஃபாசில் இணைய போறதா ஒரு செய்தி இப்ப தீயா பரவிக்கிட்டு இருக்கு. முதல் பார்ட் வெற்றியை தொடர்ந்து நெல்சன் இயக்கத்துல ஜெயிலர் பார்ட் 2ல நடிச்சிட்டு வராரு ரஜினிகாந்த். முதல் பார்ட் மாதிரியே இதுலயும் தான் நடிக்கிறதா சிவண்ணா சொல்லிட்டாரு. இப்ப புதிய தகவலா ரஜினியோட மலையாள கலக்கல் ஹீரோ ஃபஹத் ஃபாசில் நடிக்க உள்ளதா தகவல் சுத்திட்டு இருக்கு. ஃபஹத் ஏற்கனவே வேட்டையன் படத்துல ரஜினியோட நடிச்சிருக்க, திருப்பியும் 2 பேரும் இணையறதால எதிர்பார்ப்பு எகிரி இருக்கு. சச்சின் ரீ-ரிலீஸ் ஆகி ரசிகர்களா கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலையில நடிகை ஜெனிலியா ஹாப்பியா ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. சச்சின் படம் தியேட்டர்ல ரீ-ரிலீஸ் ஆகி 10 கோடி ரூபாய்க்கும் அதிகமா வசூல் பண்ணியிருக்கு. இந்த நியூஸை மிஸ் பண்ணா எப்படி? அது என்னன்னு தானே கேக்குறீங்க. இதோ பாத்துருவோம். தொடர் தோல்வியில தத்தளிச்சிட்டு இருக்க சிஎஸ்கே தொடர்ல நீடிக்க வெற்றி அவசியமா இருக்கு. சேப்பாக்கத்துல வெள்ளிக்கிழமை நைட்டு 7:30 மணிக்கு போட்டி நடக்க சிஎஸ்கே செம்ம பிராக்டிஸ்ல இருக்காங்க. குறிப்பா முதல் போட்டியில கவனம் ஈர்த்த ஆயுஷ் மாத்ரே பிராக்டிஸ்ல பந்த பறக்க விடுறதா சிஎஸ்கே வீடியோ ஷேர் பண்ணிருக்கு. மேட்சை பத்தி பேசியிருக்க சிஎஸ்கே பயிற்சியாளர் ஸ்டீஃபன் பிளெமிங் 6 போட்டியில 6லும் ஜெயிக்க உறுதியா இருக்கிறதாவும் இதுக்கான ப்ளூ பிரிண்ட்டை ஆர்சிபி போன வருஷம் கொடுத்திருக்கிறதாவும் சொன்னாரு. பெஸ்டா ஆடுற 11 பேரை களமிறக்க தயாரா இருக்கிறதா சொல்லியிருக்க பிளெமிங் லேட்டஸ்டா டீம்ல இணைஞ்ச டெவால்ட் பெர்விஸ் பெயரை ஆப்ஷன்ல வச்சிருக்கிறதாவும் சொல்லியிருக்காரு. இதுக்கு நடுவுல மிடில் ஆர்டர் ரன் அடிக்க திணறாங்களேன்னு செய்தியாளர் கேள்வி எழுப்ப டாப் ஆர்டரும் தான் விரக்தியில பதில் சொன்னாரு பிளெமிங். இஷான் கிஷனும் அவருக்கு அவுட் கொடுத்த அம்பையரும் இப்ப மீம் கண்டென்ட் ஆயிட்டாங்க. ஐபிஎல்ல மும்பை ஹைதராபாத் மோதின போட்டியில தீபக் சஹார் போட்ட பந்து வைடா போக பேட்ல பட்டுருச்சுன்னு நினைச்சு இஷான் கிஷன் பெவிலியனுக்கு நடைய கட்டினார். களத்துல இருந்த அம்பையரு முதல்ல வைடு தான் கொடுத்தார். ஆனா இஷான் போறத பார்த்து என்னது இதுன்னு தயக்கத்தோட அவுட் கொடுத்தார். இஷான் நேர்மையா நடந்துகிட்டதா ஹர்திக் பாண்டியா கோ தலையில தட்டி கொடுத்து இஷானை வழி அனுப்ப ரீப்ளே பார்க்கும்போதுதான் செம்ம ட்விஸ்ட். இதுக்கப்புறம் என்ன, ஒரு பக்கம் இஷான் கிஷனும் மறுபக்கம் அம்பையரோட ரியாக்ஷனும் சோசியல் மீடியாவில செம்ம வைரல். பிஎஸ்எல்ல பாகிஸ்தான் பவுலர் விதியை மீறி த்ரோ பண்ணினதா ஒரு வீடியோ பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. பாகிஸ்தான் சூப்பர் லீக்ல முல்தான் இஸ்லாமாபாத் டீம்ஸ் மோதின போட்டி பரபரப்பா நடந்துச்சு. இஸ்லாமாபாத் பேட்டர் காலின் முன்ரோவுக்கு முல்தான் டீம் ஆல்ரவுண்டர் இஃப்திகார் பந்து வீசினார். அப்ப விதிகளை மீறி இஃப்திகார் பந்த எரிஞ்சதா முன்ரோ அம்பையர் கிட்ட முறையிட, அவ்வளவுதான் இஃப்திகார் டென்ஷன் ஆகி அம்பையர்ட்ட முறையிட களத்துல செம பரபரப்பு. அர்ஜுன் டெண்டுல்கர் நினைச்சா அடுத்த கெய்லா உருவாகலான்னு ஒரு பிரபலம் கணிச்சிருக்காரு. இந்திய கிரிக்கெட்டர் யுவராஜ் சிங்கோட தந்தை யோகராஜ் சிங் பேசினாலே அது வைரல் கண்டென்ட் ஆயிடும். அவர் கமெண்ட் எது வந்தாலும் ஒன்னு அவரை சிலாகிச்சு பேசுவாங்க, இல்ல விமர்சிப்பாங்க. இப்ப நேர்காணல பேசியிருக்க யோகராஜ் சிங் டெண்டுல்கரோட மகன் அர்ஜுன் டெண்டுல்கர் பவுலிங்ல கவனத்தை குறைச்சு பேட்டிங்ல கவனம் செலுத்தணும்னு சொல்லி இருக்காரு. இது மட்டும் இல்ல, அர்ஜுன் டெண்டுல்கர் யுவராஜ் சிங் கூட சேர்ந்தா அவரை அடுத்த கிறிஸ் கெய்லா மாத்திடுவார்னு சொல்லி இருக்காரு. சர்வதேச அலைசறுக்கு போட்டியில ஆஸ்திரேலிய வீராங்கனை எல்லாரையும் ஸ்டன் ஆக வச்சிருக்காங்க. ஆஸ்திரேலியால இருக்க பெல்ஸ் பீச்ல சர்வதேச அலைசறுக்கு போட்டி விறுவிறுப்பா நடந்து முடிஞ்சிருக்கு. வியாழக்கிழமை நடந்த போட்டியில மகளிர் பிரிவுல உலகின் நம்பர் 1 வீராங்கனையான அமெரிக்காவின் கேட்டி சிம்ப்சன் பின்னுக்கு தள்ளி ஆஸ்திரேலியாவுடைய சாலி ஃபிட்ஸ்கிப்சன் சாதனை படைச்சிருக்காங்க. அலைசறுக்கு போட்டிகள்ல இது மிகப்பெரிய வெற்றின்னு புகழ்ந்துட்டு இருக்காங்க. சிம்பு கூப்பிட்டா நோனே சொல்ல முடியாதுன்னு பேசி இருக்காரு நடிகர் சந்தானம். தக் லைஃப் படத்துக்கு அப்புறம் பார்க்கிங் பட இயக்குனர் ராம்குமார் பாலகிருஷ்ணன் கூட இணைகிறாரு சிலம்பரசன். இந்த படத்துக்கு சாய் மியூசிக்னு ஏற்கனவே அறிவிச்சிட்டாங்க. சந்தானம் முக்கிய கேரக்டர்ல நடிக்கிறதா சொல்லிட்டு வந்த நிலையில படத்துல நடிக்கிறத சந்தானம் உறுதிப்படுத்தி இருக்காரு. சிம்பு எனக்கு போன் பண்ணி கேட்ட உடனே எஸ்ன்னு சொல்லிட்டதா சந்தானம் சொல்லியிருக்காரு. சிம்பு கேட்டா நோ சொல்ல மாட்டேன், அந்த மாதிரி இடத்துல அவரை வச்சிருக்கேன்னு சொன்ன சந்தானம் வேற ஒரு படத்துல கமிட் ஆயிருந்தாலும் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு சிம்பு கிட்ட சேர்ந்துட்டதா நேர்காணல சொல்லியிருக்காரு. கண்டிப்பா இந்த படம் செம்மையா இருக்கும்னு சந்தானம் நம்பிக்கையோட சொல்லியிருக்காரு. ஸ்பேஸுக்கு மறுபடியும் மனிதர்களை அனுப்பி சாதனையை படைச்சிருக்கு சைனா.
விண்வெளியில டியாங்காங் விண்வெளி ஆய்வு மையத்தை நிறுவிட்டு வர சீனா ஏற்கனவே 8 முறை விண்வெளி வீரர்களை அனுப்பி சாதனை படைச்சிருக்கு. இப்போ 9வது முறையாவும் அதுல வெற்றி கண்டிருக்கு சீனா. கன்சூ மாகாணத்திலிருந்து விண்வெளிக்கு புறப்பட்ட வீரர்களை பொதுமக்கள் ஒன்று திரண்டு உற்சாகமா வழி அனுப்பி வச்சாங்க. தொடர்ந்து சென்சு விண்கலம் வெற்றிகரமா விண்ணில் பாய திட்டமிட்டபடி விண்வெளி மையத்துக்கு போய் சாதனை படைச்சிருக்காங்க சீன விண்வெளி வீரர்கள். விக்ரமோட லேட்டஸ்ட் ரீல்ஸுக்கு ஃபேன்ஸ் ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க. வீரதீர சூரன் படத்துக்கு அப்புறம் எஸ்கேவை வச்சு மாவீரன் படத்தை எடுத்த இயக்குனர் மடோன் அஸ்வினோட இணையராரு விக்ரம். மண்டேலா என்ற முதல் படத்திலேயே தேசிய விருது, 2வது படம் மிகப்பெரிய ஹிட்னு நம்பிக்கைக்குரிய இயக்குனரா வலம் வர மடோன் அஸ்வின் ஃபேன் பாயா படத்தை இயக்க போறாரு. இன்னும் வீரதீர சூரன் படம் மோட்ல சுத்திட்டு இருக்க விக்ரம் இன்ஸ்டால பேக் டு ஃபியூச்சர்னு ஒரு வீடியோவை இறக்கி இருக்காரு. அதை பார்த்துட்டு ஃபேன்ஸ் ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க. சூப்பரா சுட சுட செம்ம கிளாஸா ஒரு நியூஸ் கிடைச்சிருக்கு, வாங்க பார்க்கலாம். நரிவேட்டை படத்தோட ட்ரெய்லர் வெளியாகி ஃபேன்ஸை கவர்ந்திருக்கு. மலையாள இயக்குனர் அனுராஜ் மனோகர் இயக்கத்துல உருவாகி இருக்க இந்த படத்துல டொவினோ தாமஸ் லீடா நடிச்சிருக்காரு. வீரதீர சூரன் படத்துல நடிச்ச சுராஜ், இயக்குனர் சேரன் முக்கிய கேரக்டர்ல நடிச்சிருக்காங்க. படம் மே 16ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுதுன்னு ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட நிலையில இப்ப படத்தோட ட்ரெய்லர் இறங்கி மிரட்டுது. கல்யாண நாள்ல மனைவியை மகிழ்விக்கிறதுக்காக விலை உயர்ந்த பரிசு ஒன்னத்தை கொடுத்திருக்காரு இயக்குனர் SAC. விஜயோட தந்தையும் பிரபல இயக்குனருமான SA சந்திரசேகர், ஷோபா சந்திரசேகர் தம்பதி திருமண நாளை ஹாப்பியா கொண்டாடி இருக்காங்க. 52 வருஷ திருமண வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவோ டார்ச்சரை தாங்கிட்டும் மனைவி தன்னோட வாழ்ந்திருக்கிறதா நிகழ்ந்திருக்காரு சந்திரசேகர். இந்த 52 வருஷத்துல எவ்வளவோ பிரச்சனைகள், எவ்வளவோ டார்ச்சர், அத்தனையும் தாங்கிட்டு ஒரு பொண்ணு என்னோட வாழ்ந்திருக்கிறான். சந்தோஷமா ஒன்னா ஆரம்ப காலத்துல கிஃப்ட் கொடுத்திருந்தாலும் இந்த 52 வருஷ திருமண வாழ்க்கைக்காக மனைவிக்கு விலை உயர்ந்த BMW கார் கிஃப்ட் கொடுத்திருக்கிறதா வீடியோவை வெளியிட்டு மகிழ்ச்சியில சுத்திட்டு இருக்காரு SAC. துஷாரா விஜயனோட இன்ஸ்டா ரீல்ஸ் இப்ப லைக்ஸ் அல்லது. வீரதீர சூரன் படம் OTTல ரிலீஸ் ஆகி ஃபேன்ஸை கவர்ந்துட்டு வர விக்ரம் கூட சேர்ந்து துஷாரா விஜயனுக்கும் பாராட்டு வந்துட்டு இருக்கு. இப்படி இருக்க இது தன்னோட ரெட்ரோ கனவுன்னு இன்ஸ்டால ஒரு வீடியோவை துஷாரா ஷேர் பண்ண லைக்ஸ் அல்லது. நடிகர் சங்க கட்டட வேலை ஒரு வழியா இறுதி கட்டத்துக்கு வந்துடுச்சு. தென்னிந்திய நடிகர் சங்கத்துக்கு பிரம்மாண்ட கட்டடத்தை கட்டிட்டு இருக்காங்க. 35 கோடிக்கு திட்டமிட்டு 50 கோடிக்கு மேல் செலவானதா கூறப்படுது. இதுல தியேட்டர், திருமண மண்டபம், ஒளிப்பதிவு கூடங்கள், ஜிம், நடிப்பு பயிற்சி மையம்னு பணிகள் இறுதி கட்டத்தை எட்டிடுச்சு. இதனை நடிகர் சங்க பொதுச் செயலாளர் விஷால் மற்றும் பொருளாளர் கார்த்தி ஆய்வு பண்ணி பிள்ளையார் கோயில்ல வழிபட்டு இருக்காங்க. சூர்யாவோட மீண்டும் ஒரு பிரபல நடிகை இணைய போறதா இப்ப ஒரு தகவல் சுத்திக்கிட்டு இருக்கு. சூர்யா கீர்த்தி சுரேஷ் இணைய போறதா ஒரு தகவல் தீயா பரவிட்டு இருக்கு. ரெட்ரோவை முடிச்சிட்டு RJ பாலாஜி இயக்குற படத்துல நடிச்சிட்டு இருக்காரு சூர்யா. இந்த படத்தோட ஷூட்டிங் விறுவிறுப்பா போயிட்டு இருக்க சூர்யா அடுத்ததா சார், லக்கி பாஸ்கர் படத்தை இயக்குன வெங்கி அட்லூரியோட இணைய போறதா தகவல் வந்துட்டு இருக்கு. இது உறுதியானா சூர்யாவோட முதல் நேரடி தெலுங்கு படமா இருக்கும். இந்த நேரத்துல படத்தோட ஹீரோயினா நடிக்க கீர்த்தி சுரேஷ் ஒப்பந்தமா இருக்கிறதா தகவல் வந்திருக்கு. 796cc என்ற தற்காலிக டைட்டில்ல இந்த படம் உருவாக இருப்பதாகவும் ஷூட்டிங் மே 15ஆம் தேதி தொடங்க இருப்பதாகவும் டோலிவுட் வட்டாரங்கள் செய்தி வெளியிட்டு இருக்காங்க. இது மட்டுமில்ல, நிஜத்துல நடந்த சம்பவத்தை மையமா வச்சு இந்த படம் உருவாக போகுதாம்.